இந்த பதிவை நான் வந்து ரொம்ப நாளா சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். இந்த பதிவோட டைட்டில் நேம்லயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஜாப் போர்ட்டல்ஸ் தயவு செஞ்சு ஃபேக்கான கம்பெனிஸ ஜாப்ஸ் போஸ்டிங்ல இருந்து ரிமூவ் பண்ணுங்க. இப்ப நீங்க பாக்குற இந்த ஸ்கிரீன்ஷாட் இருக்கு இல்லையா, இது வந்து எனக்கு பர்சனலி நடந்தது. டியூ டு த பர்சனல் இஷ்யூனால தான் என்னோட அக்கௌண்ட்டை வந்து ஹைட் பண்ணியிருக்கேன். ஆனா வந்து இப்படி ஒரு சம்பவம் வந்து எனக்கு நடந்தது வந்து 2023ல இருந்தே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நிறைய பேர் வந்து எனக்கு சொன்ன விஷயம் என்னன்னா, நீ வந்து நாட்குறி ட்ரை பண்ணு, லிங்க்டின் ட்ரை பண்ணு, எல்லா ஜாப் போர்ட்டல்ஸ் பெரிய பெரிய கம்பெனிஸ் அது, நீ அதுல அப்ளை பண்ணுனாங்க. நான் அப்ளை பண்ணேன். ஆனா ஒவ்வொரு டைம் அப்ளை பண்ணும்போதும் சில கேண்டிடேட்ஸ், நானும் அதே கேண்டிடேட்ஸ்ல ஒருத்தி தான், என்ன பண்ணிடுறாங்கன்னா கம்பெனியோட பர்டிகுலர் சிம்பிள் டேட்டாவை கூட இது வெரிஃபை பண்ணாம அப்ளை பண்றப்ப இந்த மாதிரியான சில இன்னல்களுக்கு நான் தள்ளப்பட்டேன். இந்த வீடியோவை நான் டெப்தா சொல்றதுக்கு முன்னாடி ஒரு வார்னிங் கொடுத்துறேன் கைஸ். இந்த வீடியோ வந்து யாரையும் புண்படுத்தும் விதமாவோ அவமதிக்கும் விதமாவோ நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். ஆனா இப்படி ஒரு விஷயம் நடக்குதுங்கிற விஷயம் லிங்க்டின் இந்த மாதிரி ஜாப் போர்ட்டல்ஸ்க்கு சுத்தமா தெரியல. அவங்களுக்கும் சேர்த்துதான் இந்த அவேர்னஸ் வீடியோ. இந்த வீடியோல வந்து இந்த ஸ்கில் பார்க்கோ அப்படிங்கிற கம்பெனி பேஸ்ட சொல்லியிருக்காங்க. எல்லாமே நார்மலா இருக்கிற மாதிரி தான் அங்க இருக்கும். டிஸ்கிரிப்ஷன்ல இருந்து எல்லாமே ஓகேவா இருக்கும், எல்லாமே நார்மலா இருக்கிற மாதிரி இருக்கும். இது ரியலிஸ்டிக் கம்பெனி மாதிரியே நம்ம லிங்க்டின்ல இருந்து பார்க்கும்போது தெரியும். ஆனா சில கேண்டிடேட்ஸ் என்ன பண்ணிடுறாங்கன்னா, இந்த ஈஸி அப்ளைங்கிற அந்த இதை வந்து உடனே கிளிக் பண்ணி அப்ளை பண்ணிடுறாங்க. அது வந்து அந்த மாதிரி பண்ணக்கூடாது. என்ன கேட்டா பண்ணவே பண்ணாதீங்க. அப்படி அதுக்கு பதிலா இவங்க கம்பெனியோட ப்ரொஃபைல கிளிக் பண்ணி, லிங்க்டின்ல இருக்கிற ப்ரொஃபைல கிளிக் பண்ணி அவங்களுக்கு அஃபிஷியல் வெப்சைட் இருக்கான்னு செக் பண்ணி தான் நம்ம உள்ள போகணும். அது எப்படி பார்க்கறது அப்படின்னா, இந்த பட்டன் இருக்கு இல்லையா, இந்த பட்டன் நம்ம கிளிக் பண்ணி விசிட் வெப்சைட்டுக்கு நம்ம போகணும். அப்படி இல்லைன்னா இந்த கம்பெனியை நம்ம கூகுள் சர்ச் கூட பண்ணிக்கலாம், இந்த மாதிரி பார்த்து பண்ணிக்கலாம். அப்புறமேட்டு நம்ம அந்த வெப்சைட்டுக்குள்ள போயிட்டோம். இதுல எங்கேயாவது இன்டர்ன்ஷிப்பு, ஒர்க்கு, ஜாயினஸ், அப்புறம் ஜாயினஸ் இந்த மாதிரி இல்லாம ஹையரிங்கு இல்ல ஜாப்ஸ், கரியர்ஸ் இந்த மாதிரி ஏதாவது இருக்கான்னு நீங்க பாருங்க. இல்ல சில கம்பெனிஸ் வந்து அந்த நான் சொன்ன அந்த விஷயம், அந்த கரியரு, அப்புறம் இந்த இதெல்லாம் நான் சொன்னல இன்டர்ன்ஷிப், இதெல்லாம் எதுவுமே போட மாட்டேங்கிறானுங்க. வெறுமா இந்த மாதிரி போட்டு விட்டுறானுங்க. அதுக்கப்புறமேட்டு அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் இது அப்ளை ஆனதுக்கு அப்புறம் எனக்கு இதே மாதிரி சிமிலர் கம்பெனில நான் அப்ளை லாஸ்ட் டைம் பண்ணப்ப எனக்கு நடந்தது என்னன்னா, அவங்க போன்ல வந்து என்கிட்ட பேசினாங்க. என்னோட நேம கூட கேட்கல, என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்கில்ஸ் எல்லாம் இது கூட கேட்கலைங்க. மேடம் உங்களது வந்து லேக்கிங்கா இருக்கு, உங்களோட ஸ்கில்ஸ், நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கிறீங்களா எங்க கோர்ஸை, இந்த கோர்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ணிக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்கங்க. நான் என்ன பதில் சொல்றது? நான் ஜாபுக்காக அப்ளை பண்ணேன், சரிங்களா? இதுல கரியர் பேஜும் இல்லை, இன்டர்ன்ஷிப்பும் இல்லை. நான் சர்ச் பண்ணப்ப இருந்தாலும் சரி ஹிட்டனா வந்து அப்ளை பண்ணுவாங்க போல இருக்கு ஜாப்புக்கு அப்படின்னு நினைச்சு, ஹையர் பண்ணுவாங்கன்னு நினைச்சு நான் வந்து அப்ளை பண்ணா, அவங்க வந்து கால் பண்ணி, இதே கம்பெனின்னு சொல்லலங்க, வேற கம்பெனிஸ் சிலது இதே மாதிரி கால் பண்ணி, மேடம் உங்களுக்கு வந்து லேக்கு இது கோர்ஸ்க்கெல்லாம் நீங்க என்ன பண்றீங்க, எங்களோட கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க, நாங்க உங்களுக்கு ட்ரைனிங் தரோம், ஃபீஸ் இவ்வளோ அப்படி இப்படின்னு சொல்றாங்க. ஏங்க நாங்க வேலைக்கு தான் ட்ரை பண்றேன், நீங்க கோர்ஸ் பத்தி சொல்றீங்கன்னு கேட்டா, இல்லைங்க மேடம், கோர்ஸ் முடிச்சதுமே உங்களுக்கு நாங்க வேலைக்கான பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் எல்லாம் தரோம், கேரண்டி இருக்கான்னு கேட்டா, மேடம் கேரண்டி எங்களை நம்புங்க மேடம்ங்கிற மாதிரி சொல்றாங்க. எனக்கு புரியல ஏன் இந்த மாதிரி ஜாப் போர்ட்டல்ஸ் வந்து இதெல்லாம் ஒரு வெரிஃபை பண்ணாம, எங்களுக்கு மட்டும் கேண்டிடேட்ஸ்க்கு மட்டும் வெரிஃபை பண்றதுக்கு இதெல்லாம் கேக்குறாங்கல்ல, இந்த டீடைல்ஸ், இந்த நேமு, அப்புறம் இப்ப கூட டிஜிட்டல் லாக்குல வெரிஃபை நவ்னு வருது, அதெல்லாம் கேக்குறாங்கல்ல. இந்த ஜாப் வந்து போஸ்ட் பண்றவங்க இந்த மாதிரி கம்பெனிஸ்க்கெல்லாம் அதெல்லாம் கேக்குறாங்களா நிஜமாவே? எனக்கு அது புரியவே இல்லை. உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க. சரி, ஃபர்ஸ்ட் கம்பெனி தான் அப்படி போயிடுச்சு, ரெண்டாவதா வர கம்பெனி இந்த மாதிரி ஸ்கில்லுன்னு நேம் போட்டிருக்கானே, அதாவது இது அதுலயும் ஸ்கில் போட்டிருந்தா இதுலயும் ஸ்கில் போட்டிருந்தா ஏன்னு போட்டிருக்கானே, சரி நம்ம இதுல அப்ளை பண்ணலாம்னு சொல்லி கிளிக் பண்ணா அது இன்னொரு ஜாப் போர்ட்டலை ஓப்பன் பண்ணுது. அந்த ஜாப் போர்ட்டல்ல talent.comனு வருது, இது குயிக் அப்ளைன்னு வருது, எல்லாமே வருது. டிஸ்கிரிப்ஷன் கூட எல்லாமே அப்சஸ்லாம் இருக்கு. இதுலயே அதே டிஸ்கிரிப்ஷன் இருக்கும், அதுவும் நல்லா தான் இருக்கும். அதே கண்டென்ட், சேம் கண்டென்ட் பாருங்க, சேம் கண்டென்ட் தான் அதுல இருக்கிறது, இதுலயும் மேக்கப் பண்ண மாதிரி அப்படியே இருக்கு, எல்லாமே ஓகே, இது வந்து பர்ஃபெக்ட் அப்படின்னு தான் நினைப்போம். அங்கதான் வச்சிருக்காங்க ஒரு ட்விஸ்ட். என்னன்னா, இப்ப அவங்களோட அஃபிஷியல் ப்ரொஃபைல் லிங்க்டின் பேஜுக்கு போறோம். போனதும் அங்கேயும் எஜுகேஷன் போட்டிருப்பான், அந்த ப்ரீவியஸ் இதுலயும் எஜுகேஷன் தான் போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறமேட்டு வெப்சைட்டை கிளிக் பண்ணி உள்ள நுழைஞ்சா இது ஓப்பன் ஆகும்.
ஓப்பன் ஆனா இங்க எங்கேயாச்சும் உங்களால இன்டர்ன்ஷிப்பு, கரியரு, அப்ளை நவ்னு போட்டிருக்கான். அப்ளை நவ் கூட காமன் தான். இங்க அப்ளை போட்டுறேன். இங்க அப்ளைன்னு போட்டா நான் வந்து என்ன நினைச்சு அப்ளை நவ்னு கிளிக் பண்ணேன் அப்படின்னு தெரியுங்களா? சரி ஜாப்க்கு தான் அப்ளை பண்ண போறோம், இன்டர்ன்ஷிப்க்கு தான் அப்ளை பண்ண போறோம்னு நினைச்சு உள்ள என்ட்ரி ஆனா ஃபுல்லா கோர்ஸ் இருக்கு. எனக்கோ ஷாக்கு. என்னடா இது, நம்ம வந்து ஜாபுக்காக தானே அப்ளை பண்ண இங்க வந்தா, இவன் இங்க இங்க இந்த வேற மாதிரி இருக்கே, என்னவா இருக்கும் அப்படின்னு நான் யோசிச்சுட்டு உட்காந்துருக்கேன். நீங்க சொல்லுங்க பாப்போம், இது வந்து ரியல் கம்பெனியா இல்ல கோர்ஸ் கொடுக்குற ஒரு கோச்சிங் சென்டரா? இந்த ஒரு கம்பெனி நேம் மட்டும் நான் மறக்கவே மாட்டேன். ஏன் தெரியுங்களா? இந்த கம்பெனி நேமை தான் ஒரு 8 டைம் நான் வந்து இந்த ரிப்போர்ட் ஆப்ஷன் கொடுத்ததுக்கு அப்புறமேட்டும் ரிப்பீட்டடா எனக்கே வந்துட்டு இருக்கு. ஐயோ அப்படின்னு எனக்கு இருந்தது. அதனால நான் வந்து இந்த கம்பெனியை பத்தி சரி ரிப்பீட்டடா வருது, இந்த கம்பெனி சரியில்லையே அப்படின்ட்டு அதோட இந்த ரெக்ரூட்டரோட நேம் கூட சரியா இல்லைங்க. இந்த டிக்கு மாதிரி இல்ல, எதுவுமே இல்லை. அதனால நான் வந்து சரி இது வந்து இது பண்ண வேணாம், இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி நான் இந்த கம்பெனியோட நேமை வச்சு சர்ச் பண்ணலான்னு முடிவு பண்ணேங்க. அப்படி சர்ச் பண்ணப்பதான் எனக்கு ஒரு ஷாக். ஃபர்ஸ்ட் இங்க யூசர் கம்பெனி நேம் போட்டு இருக்குது இல்லையா, இந்த கம்பெனி நேமை நான் வந்து கூகுள் சர்ச் பண்ணப்ப எனக்கு இது டெம்பரவரிலி க்ளோஸ்டுன்னு வந்தது. சரி டெம்பரவரிலி க்ளோஸ்டுன்னு தானே வந்திருக்கு, என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தேன். அப்புறம் வந்து இது வந்து என்ன மாதிரியான கம்பெனின்னு பார்த்தா கன்சல்டிங் சர்வீஸ் இதெல்லாம் வந்தது. இது எங்க க்ளோஸ்ன்னு காட்டுது? கோயம்புத்தூர். இது எங்க காட்டுது? டெல்லி. எனக்கு அப்புறம் புரியல. சரி அப்படின்ட்டு இவங்க வெப்சைட் செக் பண்ணலாம்னா வெப்சைட் லிங்கே இங்க இல்ல. என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனுக்கு போனேன். அங்க கம்பெனி நேம் போட்டு 3 months அன்பெய்டுன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து என்ன பண்ணேன், இது வந்து கம்பெனி நேம் இங்க இருக்குல்ல, அதை வந்து கூகுள் சர்ச் பண்ணலாம் அப்படின்ட்டு இங்க வந்தா இது கொர்ஹோஹன் ஹைரானா அப்படின்னு வந்தது. எனக்கு இந்த பேர் சரியா வரல, தப்பா சொல்லியிருந்தா மன்னிச்சிருங்க. அதுல வந்து இந்த மாதிரி இருந்தது. ஓகே இதுலயாவது கரியர் பேஜ்னு போட்டிருக்கான் அப்படின்னு சந்தோஷப்பட்டு உள்ள போனேங்க. ஆசையா உள்ள போனேன். உள்ள போனவதான் இந்த மாதிரி வந்தது. இந்த மாதிரி வந்தது எனக்கு வந்து ஒரு கூகுள் ஃபார்ம் மாதிரி வந்தது. டாக்குமெண்ட் ஃபார்ம் இதெல்லாம் எனக்கு வந்து டீட்டெயில்ஸ் கேட்டிருந்தான், பயோடேட்டா டீட்டெயில்ஸு. அதுக்கப்புறம் இது என்ன சொல்றது, சரி அப்படின்ட்டு நானும் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டிருந்தான். என்ன டீட்டெயில்ஸ்ன்னு பார்ப்போமே. நேம் கேட்டிருக்கான், இமெயில் கேட்டிருக்கான், ஃபோன் கேட்டிருக்கான், இதெல்லாம் கேட்டிருக்கான். சரிங்களா, இதெல்லாமே கேட்டிருந்தாங்க. ஆனா எனக்கு வந்து இது ப்ரீவியஸ் டைம் நான் வந்து அப்ளை பண்ணும்போது எனக்கு இதுல வந்து உங்களோட ஸ்கில்ஸ் வந்து லேக்கிங்கா இருக்கு, நீங்க கோர்ஸ் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் இதுல சேர்ந்துக்கிறீங்களாங்கிற மாதிரி கேட்டாங்க என்கிட்ட. நான் வந்து இல்லைங்க கோர்ஸ் ஜாயின் பண்ணணும்னு ஆசைப்படல, நான் வந்து ஜாப் தேடுறேன், அதுக்காக தான் நான் இது பண்றேன் அப்படின்னு சொன்னதுக்கு அவங்க எந்த ரெஸ்பான்ஸும் கொடுக்கல. இதே மாதிரி ஒரு கம்பெனி இதே மாதிரி அன்பெய்டுன்னு சொல்லி வேற கம்பெனி அது நான் வந்து அட்டன் பண்ணேன் இந்த 2023 அக்டோபர் நவம்பர் டிசம்பர் டயத்தில் நான் அட்டன் பண்ணேன். ஒரு 3 month இன்டர்ன்ஷிப் மாதிரி நினைக்கிறேன். எனக்கு அது அட்டன் பண்ணப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த மாதிரி எனக்கு வந்து அட்டன் பண்ணிகிட்டே இருந்தப்போ ஃபர்ஸ்ட் மந்த் வந்து அவங்க எதுவுமே சொல்ல, எல்லாமே நல்லா தான் டீச் பண்ணாங்க. அதுக்கப்புறம் காசு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லி பிளாக் பண்ணிட்டேன் அவங்கள. ஸோ இவங்களும் அதே மாதிரி பண்ண சான்சஸ் இருக்குது. இதில் வேறு கன்சல்டிங்னு வேறு சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் எதுக்கும் கேர்ஃபுல்லாக செக் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களோட ப்ரொஃபைலில் கம்பெனி வேற நேம் இருக்குது, ஆனால் கம்பெனியோட ப்ரொஃபைலில் வேற நேம் இருக்குது. அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பாருங்கள். ஆக்சுவலி அந்த யூனிஃபைடு மென்டாருங்கிறரோட லிங்க்டின் ப்ரொஃபைலை ஒரு வழியாக நான் கண்டுபிடிச்சிட்டேன். இதில் அந்த கம்பெனி நேமை வச்சு இது வந்து யூனிஃபைடு இதெல்லாம் போட்டிருந்தாங்க. சரி எல்லாம் ஓகே பாஸ், வெப்சைட் அதே தான் அப்படின்னா ஆமாம் வெப்சைடும் சேம் தான். ஆனால் வந்து இந்த கம்பெனியை மூடிட்டாங்க. ஆனால் இதே கம்பெனியோட நேமை வச்சு ஏன் யூஸ் பண்ணணும் எனக்கு அது புரியல. இந்த கம்பெனி தான் க்ளோஸ் ஆயிடுச்சு, டெம்பரவரி க்ளோஸ், நோ இன்ஃபர்மேஷன் பேஜ்னு வருது. அது ஏன் யூஸ் பண்ணணும், இதே இதில் வந்து ஜாப் போஸ்ட் எல்லாம் பண்ணலாமே, ஏன் பண்ணல அப்படின்னு நான் கேட்குறேன். இதுலேயும் பண்ணியிருக்காங்க, ஆனால் வந்து எனக்கு மெயினாக எனக்கு இந்த இதில் தான் காட்டுது. ஏன்னு தெரியல, எவ்வளோதான் நானும் ரிப்போர்ட் பண்ணுறதுன்னு தெரியல. இது இன்னொரு கம்பெனி, இதுலேயும் ஏஐ அன்பெய்டு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க.
அன்பெய்டு, பெய்டு கூட சில சமயம் சொல்றாங்க. பட் கால் பண்ணும்போது காசு கேட்குறாங்க. அதுவும் கேண்டிடேட்ஸ் கிட்ட இருந்தே காசு கேட்குறாங்க. இந்த மாரி நீ கோர்ஸ் ஜாயின் பண்ணணும்னா, கோர்ஸ் ஜாயின் பண்ணி பிளேஸ்மெண்ட் இது பண்ணணும்னா, நீ வந்து காசு கட்டி ஆகணும். சில கன்சல்டிங் வந்து பேமெண்ட்டுக்கு கேட்கறது நார்மல் அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச சில பேர் சொன்னாங்க. அண்ட் இதுவும் இந்த மாரி அ நான் ப்ரீவியஸ்ல ஃபர்ஸ்ட்டு சொன்ன கம்பெனி மாரியே தான் இதுவும் அப்படிங்கிறதுக்கு எப்படி சொல்ல வரேன் அப்படின்னா, இப்ப நான் வந்து இவங்களோட ப்ரொஃபைல் பேஜுக்கு போறேங்க. போனா, அ அதுல வந்து இந்த மாதிரி வருதா? இதுலயும் ப்ரொஃபஷனல்ஸ் ட்ரெய்னிங் கோச்சிங் சென்டர்ன்னு வருது. இந்த மாரி எஜுகேஷனு, ஸ்கில்லு, ட்ரெய்னிங்கு, கோச்சிங் சென்டர்ன்னு அந்த பர்ட்டிகுலர் கம்பெனி நேம் இருந்ததுன்னா, அந்த கம்பெனிய நல்லா செக் பண்ணிட்டு, அதுக்கப்புறமேட்டு கூட நீங்க அப்ளை பண்ணுங்கப்பா. ஆனா, அதெல்லாம் செக் பண்ணாம நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா, உங்களுக்கு கால் தான் வரும். நீ வந்து கோர்ஸ்ல ஜாயின் பண்றியா? வேலைக்கு வந்து ஜாயின் பண்றியான்னு கூட கால் பண்ண மாட்டாங்க. கோர்ஸ்ல ஜாயின் பண்றியான்னு கால் பண்ணுவாங்க. ஸோ, அதுல மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க. இப்ப நான் உங்க வெப்சைட் போறேன். நாட் சேஃப்ன்னு வருது. அப்புறம் நான் உங்க வெப்சைட்ட வந்து கூகுள் சர்ச் பண்ணி வச்சிருந்தேன். அதுல அது வரவே இல்ல. ஏன் அப்படின்னு இருந்தது. ஏஐ வித்யான்னு போட்டிருக்கு. இங்க வித்யா ஏஐ. அப்புறம் இன்னும் சில வெவ்வேறு கம்பெனி நேம் தான் இருந்தது. நாம தேடுற இந்த ஏஐ வித்யாவோட வெப்சைட் மட்டும் இல்ல. அப்ப என்ன பண்ணலாம்? கமெண்ட்ல சொல்லுங்க. நான் ஏன் இந்த மாதிரி போடணும் அப்படின்னா, ஆஹ் இந்த கேர் பண்றோம் அந்த மாதிரி இல்லாம, ஜஸ்ட் ஒரு அவேர்னஸ் வீடியோக்காகவும் போடுறேன். அது மட்டும் இல்லாம இந்த விஷயம்லாம் தெரியாம சில பேர் அப்ளை பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அவங்களுக்கும் இது அவேர்னஸா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தாலையும் நான் போடுறேன். அண்ட் எனக்கு வந்து இது வந்து ரிப்பீட்டடா நடந்துட்டு இருக்கு. ஸோ அதனாலேயும் தான் இதை போடுறேன். ஓகேங்களா? இந்த மாதிரி கண்டென்ட் வந்து போடுறதுக்கான ரீசனே அவேர்னஸ்க்காக மட்டும்தான். இதை வச்சு யாரும் மிஸ்யூஸ் பண்ண வேண்டாம். அண்ட் நெக்ஸ்ட்லி நான் இன்னொன்று சொல்லிக்க விரும்புவது என்ன என்றால், இதுல வந்து லிங்க்டின் ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க. என்ன மிஸ்டேக்னா, ஸ்டார்ட் ஹையரிங் வித் ஏஐன்னு கொடுத்துருக்காங்க. முன்னாடி எல்லாம் போஸ்டர் ஜாப் ஃப்ரீ அந்த மாதிரி ஆப்ஷன் தான் வரும். இதை வந்து சில ஃபேக்கா ரெக்ரூட்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க மிஸ்யூஸ் பண்றாங்களோன்னு எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. நானே கூட இதை அப்ளை பண்ணலான்னு பார்த்துக்கோங்களேன். ஜாப் போஸ்ட்டுக்கு நான் என்ட்ரி கொடுக்கலாம் ஆஸ் எ கேண்டிடேட்டா. எனக்கு வந்து இது ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி நான் வந்து என்ட்ரி பண்ணலாம் அப்படின்னு நினைச்சும் போது எனக்கு ஷாக்காக தான் இருந்தது. ஜாப் டைட்டில் போட்டு எல்லா டீட்டெயில்ஸ்லையும் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி நான் ஆஸ் எ கேண்டிடேட்டா நான் ஒருத்தரை ஹையர் பண்றதுக்காக இந்த மாதிரி போஸ்ட் போடலாங்கிற விஷயமே இந்த மாதிரி கிளிக் பண்றது வந்து எனக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. இந்த மாதிரி கிளிக் பண்ணி நம்ம டேட்டாஸை கொடுத்தா நம்மளுக்கு வந்து சில பேர் வந்து ஜாப் போஸ்டிங் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஆஸ் எ கேண்டிடேட்டா இருந்தா கூட நாம வந்து ஹையரிங் பண்ற மாதிரி ஃபேக்கா அப்ளை பண்ணலாம். ஒரு ஜாப் அப்ளிகேஷன் டிஸ்கிரிப்ஷன் பேஸ் பண்ணி போட்டு இது பண்ணலாங்கிற விஷயமே இந்த பட்டனை கிளிக் பண்ணதுக்கு அப்புறமேட்டு தான் எனக்கே தெரிய வந்தது. இதை வச்சு சில பேர் மிஸ்யூஸ் பண்றாங்க. ஸோ அதை வந்து லிங்க்டினும் சரி, நாட்கொரியும் சரி, இன்னும் வேற ஜாப் போர்ட்டல்ஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா அனலைஸ் பண்ணி பார்த்தா நல்லதுன்னு நான் சொல்லுவேன். போற கம்பெனி நேம் என்ன தெரியுமா? பிசினஸ் வெப் சொல்யூஷன். ஆக்சுவலி இப்ப இருக்கிற ரீசன்ட் ரிசர்ச் படி நான் கண்டுபிடிச்சது என்ன அப்படின்னா, இன்டர்ன்ஷிப்புக்கு வந்து பெய்டு இன்டர்ன்ஷிப் அப்படிங்கிறாங்க. இந்த பெய்டு இன்டர்ன்ஷிப்லயே டிஃப்ரெண்டான இன்டர்ன்ஷிப் இருக்குங்கிற விஷயம் சில பேருக்கு தெரியவும் மாட்டேங்குது, சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. இந்த பிசினஸ் வெப் சொல்யூஷன்ஸ் வந்து ஒரு கன்சல்டிங் சர்வீஸ் அதெல்லாம் சொல்றாங்க. இவங்க டைரக்டா ஒரு சில விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணலாம். இன்டர்ன்ஷிப்புக்கு வந்து மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து காசே கட்டக்கூடாது, அந்த கம்பெனி தான் காசு தரும்னு சொல்றாங்க நிறைய பேர். சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, இன்டர்ன்ஷிப்க்கு இந்த மாதிரி சர்டிபிகேட் வேணும்னா நீங்க காசு தந்து தான் ஆகணும்னு சில பேர் என்கிட்ட சொல்றாங்க. அப்ப வந்து நானே பர்சனலி ரிசர்ச் இது பண்ணப்ப அவங்க இந்த மாதிரியான ஃபார்ம் எல்லாம் இந்த மாதிரியான இதெல்லாம் கொடுக்குறாங்க. ஆனா நான் இப்ப வந்து டிஃபரன்ஸ் தான் சொல்றேன். பெய்டு இன்டர்ன்ஷிப்னா என்ன, ஃபீஸ் இன்டர்ன்ஷிப்னா என்ன, அது வந்து ஏன் வந்து ஜாப் போஸ்டிங்ல வருது, அதுக்கான டிஃபரன்ஸ் தான் இப்ப நான் சொல்ல போறேன். ஏன்னா அதுவே நிறைய பேர் தெரியாம இதெல்லாம் அப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப இதெல்லாம் முடிச்சு இந்த மாதிரி இருக்கிறது வந்து ட்ரைனிங்குக்கு நீங்க ஃபீஸ் கட்டணுமா? சரிங்களா? ஸோ இந்த மாதிரி வரத்துக்கு நீங்க இது வரைக்கும் கொண்டு போகணுமாப்பா. அப்புறம் என்ரோல்மெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு லிங்க் உங்களுக்கு வரும். அந்த லிங்க்ல உங்களோட ட்ரைனிங் இன்டர்ன்ஷிப் வரும். நானே எனக்கு சந்தேகம் வந்தது. எல்லாருமே சொல்றாங்களே பே பண்ணக்கூடாதுன்னு தானே எல்லாம் சொல்றாங்க, நம்ம ஏன் பே பண்ணணும்னு இதுல இருக்கு அப்படின்னு டவுட்ல நானும் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணப்பதான் இதுல வந்து ரீஃபண்ட் பாலிசி அது இதுன்னு வந்தது. நானும் சரி அப்படின்னு இதை கிளிக் பண்ணிட்டு போனா இது வந்து ட்ரைனிங்கா இருக்கும்னு நம்பினேன்.
ஆனா அவங்க வந்து இன்டர்ன்ஷிப்னே டைரக்டா சொல்றாங்கப்பா. இன்டர்ன்ஷிப்புக்கு தான் பே பண்ணக்கூடாதே, எதுக்கு இது பே பண்ண சொல்லியிருக்கான் அப்படின்னு எனக்கு டவுட் வந்ததுன்னா பாத்துக்கோங்க. ட்ரைனிங்னு இதுக்கு நம்ம ப்ரொஃபஷனலா சொல்லிட்டு போனா கூட ட்ரைனிங் தானே அப்படின்னு விட்டுடலாம். ஆனா ட்ரைனிங்க்கு எதுக்கு ஃபீஸ் கட்டணும்? அப்படி பண்ணி என்ன பண்ண போறோம்? எனக்கு அது புரியல. அது தெரிஞ்சா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சு நிறைய அஃபிஷியலான இன்டர்ன்ஷிப்ல வந்து ட்ரைனிங்க்கு வந்து காசு அவ்வளோவா சில பேர் கேட்க மாட்டாங்க. சில கம்பெனிஸ் கேக்குதுன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதனால இப்படி உங்ககிட்ட ஏதாவது காசு ஏதாவது கேட்டாங்க அப்படின்னா, இந்த மாதிரி காசு கேட்கறது வந்து ஃபீஸ் இன்டர்ன்ஷிப் ஆர் ஃபீஸ் ஜாப்னு தான் சொல்லணும். அதை வந்து நம்ம இது பெய்டு இன்டர்ன்ஷிப்னு கொச்சப்படுத்தாதீங்க. பெய்டு இன்டர்ன்ஷிப்னா நம்மளுக்கு அவன் சேலரி தருவான். ஃபீஸ் இன்டர்ன்ஷிப்னா கேண்டிடேட்ஸ் வந்து கம்பெனிக்கு சேலரி ஃபீஸ் தரும் ட்ரைனிங்காக. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் ஃபியூச்சர்ல எல்லாரும் மாத்திக்கோங்கப்பா. இந்த சோலார் செக்யூர் சொல்யூஷன்ஸ் நிறைய நார்த் இந்தியன்ஸ் இருந்து சவுத் இந்தியன்ஸ் வரைக்கும் இதுல இருக்கிற சில இந்த இன்டர்ன்ஷிப்பை வந்து அப்ளை பண்ணி எல்லாமே செஞ்சதெல்லாம் நான் பார்த்துருக்கேன் இந்த கம்பெனி இது. ஆனா வந்து என்ன அப்படின்னா, இந்த சோலார் செக்யூருங்கிற கம்பெனி இந்த லெட்ஸ் இன்டர்ன்னு சொல்லி வருது இல்ல, இதோட இது வருது. எனக்கு சத்தியமா ஃபர்ஸ்ட் புரியல ஏன் அந்த மாதிரி வந்தது அப்படின்னு. நீங்களே கூட டவுட் இருந்தா பார்க்கலாம். இப்போ விசிட் வெப்சைட்னு கிளிக் பண்றேன். ஃபர்ஸ்ட் அந்த லெட்ஸ் இன்டர்னோட சேர்த்து வந்தது. நான் வந்து இது உள்ள போனதும் எனக்கு அந்த பழைய பிஸ்னஸ் சொல்யூஷன்ஸ் இதுல கூட எனக்கு வந்து கரியர் பேஜ்னே காணும். எனக்கு கரியர் பேஜ்னு இருக்குது, ஆனா வந்து இருந்தாலும் என்னன்னா ஃப்ரெஷர்ஸ் மட்டும்தான் சொல்லுது தவிர்த்து வேற எதுவுமே எனக்கு தெரிஞ்சு எதுவுமே சொல்ல. மார்க்கெட்டிங் லீடு இந்த மாதிரி தான் சொல்றாங்க. அதுதான் எனக்கும் புரியல. பட் இந்த மாதிரி இருந்தா மட்டுமே நீங்க அப்ளை பண்ணுங்க. இன்டர்ன்ஷிப்ல காசு கேட்கறான்னா தயவு செஞ்சு அப்ளை பண்ணாதீங்க. இந்த சோலார் சிஸ்டம் வெப்சைட்டை பாருங்களேன், இதுலயே கரியர் பேஜ் எல்லாமே இருக்கு. ஓகே தான், நான் எதுவுமே சொல்ல. பட் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இவங்க இன்டர்ன்ஷிப் இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நானும் சரி நம்ம அப்ளை பண்ணுவோமே அப்படின்னு உள்ள போறேன். போனா இது ரெஜிஸ்டர் ஃபார்ம் கேக்குது, எல்லாம் கேக்குது, எல்லாம் ஓகே தான். அண்டு இது லாஸ்டா சில விஷயங்கள் சொல்லியிருக்கோம், அதை எடுத்துட்டாங்களா என்னன்னு தெரியல. அப்போ நான் படிச்சப்ப அது இருந்தது. இதுலயும் ரீஃபண்டு கேன்சலு இதெல்லாம் இருந்ததுன்னா நீங்க வந்து அப்ளை பண்ணாதீங்கன்னு நான் ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறேன். பிகாஸ் உங்ககிட்ட காசு கேட்பாங்க, அதுக்கப்புறம் என்னென்ன ஆகும்னு உங்களுக்கு தான் தெரியும். இங்க இருக்கு. இதை பத்தி நான் ஆல்ரெடி என்னோட விளாக்ல, அதாவது பெய்டு இன்டர்ன்ஷிப், அன்பெய்டு இன்டர்ன்ஷிப், ஃபீஸ் இன்டர்ன்ஷிப்னு சொல்லி ஒரு கேட்டகரியில இதை போட்டிருப்பேன். இந்த இதுவும் ஒரு ஃபீஸ் இன்டர்ன்ஷிப் தான் கைஸ், முன்னாடி பார்த்த இது மாதிரியே. இதுல கரியர் பேஜ்ல கூட இவங்க லாஸ்டா என்ன தெரியுமா போட்டிருக்காங்க, நாம வந்து இது ஃபீஸ் வந்து 999 rupees நம்ம கட்டினா யுவர் சர்டிபிகேட்ஸ், இங்க எழுதியிருக்காங்க நான் சொன்ன லைனு, சர்டிபிகேட்ஸ், டாக்குமெண்டேஷன், ஸ்பெசிபிக் ப்ராஜெக்ட் டாஸ்க் எல்லாமே கொடுப்பாங்களாம். அதை எதுக்கு கரியர் பேஜ்ல போடணும், ட்ரைனிங் பேஜ்ல எல்லாம் போடணும்? இது உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ லென்த்தியா தான் இருக்கும், எப்ப நான் வந்து இது அப்லோட் பண்ண போறேன்னு தெரியல. பட் முடிஞ்ச வரைக்கும் ஷார்ட்ஸாவும் ஷார்ட் வீடியோஸா ரீல்ஸா அப்லோட் பண்ண நான் ட்ரை பண்றேன். ஏன்னா இது பத்தின அவேர்னஸ் கொஞ்சமாவது பாதி பேருக்கு தெரிஞ்சாலாவது இந்த மாதிரியான சில ட்ரைனிங்ல இருந்து காப்பாற்றப்படுவீங்க அப்படின்னு நான் நம்புறேன். தேங்க்யூ.